இந்த வீடியோவில் தமிழ் எழுத்துக்களை எப்படி எளிதாக படிக்கலாம், எல்லா எழுத்துக்களையும் எப்படி எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குங்கிறத படிக்கலாம். தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது. இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து 216 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்து 1, மொத்த எழுத்துக்கள் 247. இப்போ இதுக்கு நான் ஒரு துணை கருவி செஞ்சுருக்கேன். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதில் இந்த மாதிரி அட்டைகளில் இக்கு கா இல்ல, அதாவது மெய் எழுத்தும் அதோட அகரவரிசையும் வர்ற மாதிரி அட்டைகள் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பட்டாம்பூச்சி வடிவத்தில் செஞ்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு என்ன வடிவம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில் 2 ஓட்டைகள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் கடைசியில் அந்த கார்டு வச்சு, அதாவது அந்த அட்டையை வைக்கும் பொழுது மேலே அந்த எழுத்து தெரிகிற அளவுக்கு ஒரே மாதிரி ஓட்டைகளாக போட்டுக்கணும். அதில் ஒவ்வொரு எழுத்துக்களும் வித்தியாசப்படுத்துகிற மாதிரி கலர் கலராக, அதாவது வண்ணங்களில் பல்வேறு வண்ணங்களில் செய்யும் பொழுது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்க. இப்போ இதில் பாருங்க, இட்டு கூட்டல் ஆ டா, ஏன்னா அதுக்கான பிறக்கிற எழுத்து டா தான். அதே போல் ஆங்கும்போது நமக்கு அந்த துணை எழுத்து சேர்ந்து வரும். ஈங்கும்போது மேல் விலங்கு சேர்ந்து வரும். ஈக்கு சுழிமேல் விலங்கு சேர்ந்து வரும். ஊக்கு ஒவ்வொரு எழுத்தும் வித்தியாசமாக இருக்கிறனால அந்த 18 எழுத்துக்களையும் சின்ன சின்ன அட்டைகளில் வெட்டி அந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன். அதே போல தான் ஊ வரிசைகளுக்கும் அந்த 18 எழுத்துக்களும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால அதையும் நான் 18 அட்டைகளில் செஞ்சுருக்கேன். ஏக்கு கொம்பு வரும், அதனால கொம்பை முன்னாடி போட்டிருக்கேன். ஏக்கு சுழி கொம்பு வரும், கொம்பு சுழி வரும் இல்லையா, அதனால அதையும் முன்னாடி எழுதி ஒட்டியிருக்கிறேன். அடுத்து ஐக்கு இரட்டை கொம்பு வரும், அதையும் அந்த எழுத்துக்கு முன்னாடி வர மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஓக்கு கொம்பு அப்புறம் துணை எழுத்து 2 சேர்ந்து வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓக்கும் அதே போல தான், அவ்வுக்கு அதே போல தான் எழுதி ஒட்டிட்டு படிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்க எல்லா எழுத்துக்களையும் ஈஸியா எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இக்கு கூட்டல் அ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஐ கை, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஆவ் கவ். இன்னும் எடுத்து வச்சு எப்படி படிக்கலாம்னு காமிக்க வாங்க. இட்டு கூட்டல் ஆ டா, இட்டு கூட்டல் ஆ டா, இட்டு கூட்டல் இ டி, இட்டு கூட்டல் இ டி, இட்டு கூட்டல் உ டூ, இட்டு கூட்டல் ஓ டூ, இட்டு கூட்டல் ஏ டே, இட்டு கூட்டல் ஏ டே, இட்டு கூட்டல் ஐ டை, இட்டு கூட்டல் ஓ டோ, இட்டு கூட்டல் ஓ டோ, இட்டு கூட்டல் ஆவ் டாவ்.
குட்டீஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தமிழில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் எப்படி எளிய முறையில் ஒரு துணைக்கருவியை வச்சு படிக்கலாங்கிறத பார்த்துருப்பீங்க. இது போல் உங்கள் வீட்லேயும் உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒற்றை கொம்பு வருமா, இரட்டை கொம்பு போடணுமா, துணை எழுத்து போடணுமா, என்ன சேர்த்து எழுதணும், என்ன சேர்த்து எழுதுனா அந்த எழுத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குழப்பமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்மை எழுத்துக்களுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள்.